அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற நலமான காரியங்களும் ஏராளம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன் நம்மோடு இருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரை போற்றி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. எனக்காயாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. சகலமும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது எதுவும் தடைபடாதே. சகலமும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது எதுவும் தடைபடாதே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே எனக்கு உண்டு. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே எனக்கு உண்டு. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. தளர்ந்திடும் கைகளை திடப்படுத்த, தள்ளாடும் கால்களை பலப்படுத்த. தளர்ந்திடும் கைகளை திடப்படுத்த, தள்ளாடும் கால்களை பலப்படுத்த. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே எனக்கு உண்டு. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே எனக்கு உண்டு. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே எனக்கு உண்டு. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா
பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. என் கோட்டைக்குள் அமைதியை தருகிறவர், என் மாளிகையில் நல்வாழ்வை தருகிறவர். என் கோட்டைக்குள் அமைதியை தருகிறவர், என் மாளிகையில் நல்வாழ்வை தருகிறவர். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. போருக்காய் குதிரையை ரெடி செய்தாலும் வெற்றியை தருபவர் ஆண்டவரே. போருக்காய் குதிரையை ரெடி செய்தாலும் வெற்றியை தருபவர் ஆண்டவரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இயேசுவில் அன்பிற்குரிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார் என்பதை செவிமடுப்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து 16வது அதிகாரம் 20வது வசனம் முதல் இன்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அக்காலத்தில் இயேசு தமது சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதாக வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்று மகிழ்ச்சியால் தமது வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால்
நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். அன்புள்ள பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு இதை கேட்கின்ற பொழுது ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி நமது உள்ளத்தில் ஏற்படும். ஆண்டவரே, இன்னைக்கு என் வீட்டில் இவ்வளவு கடன் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இன்னைக்கு என் வீட்டில் சமைக்கிறதுக்கு வழி இல்லை, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மழை பெய்தால் இங்கே வீடு ஒழுகிறது, ஆனால் என் வீட்டில் வீடு கட்ட வழி இல்லை, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? என் வீட்டில் நோய்களுக்கு பஞ்சம் இல்லை, வருகிற வருமானமெல்லாம் இப்படி செலவாகிறதே, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துன்பங்களை சுமந்து கொண்டேன், உங்கள் நோய்களை தாங்கிக் கொண்டேன். யாராவது இன்னைக்கு நீங்கள் அடுத்தவர் துன்பத்தை சுமக்க முடியுமா? அடுத்தவர் நோயை தாங்க முடியுமா? பெற்றெடுத்த தாய் தன்னுடைய குழந்தை ஜுரம் காய்ச்சல் அடித்து அந்த குழந்தை அழுகிற பொழுது, நான் இந்த காய்ச்சலை தாங்கிக் கொள்கிறேன், நீ கவலைப்படாதே மகனே மகளேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இயேசுவால் சொல்ல முடியும். உங்கள் துன்பங்களை அவரால் தாங்கிக் கொள்ள முடியும், உங்கள் நோய்களை அவரால் தாங்கிக் கொள்ள முடியும், உங்கள் துன்பங்களை சுமந்து கொள்ள முடியும். அப்போ அவர்கிட்ட போய் இறக்கி வைங்க. அப்போ இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுக்க கற்றுக்கங்க. இயேசுவிடம் இறக்கி வைத்து விட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். நான் என் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமது உள்ளத்தில் வருகின்ற பொழுது நமது வாழ்வு இயேசு என்று சொன்னது போல மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரம் உங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய அற்புதமும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்வில் பல்வேறு விதத்தில் பெருகி என்றும் நீங்கள் மகிழும்படி உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 20:4 சொல்லுகிறது, உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக. உன்னுடைய மனம் விரும்புகிற விருப்பத்தை, உன்னுடைய மனதில் இருக்கிற அந்த ஏக்கத்தை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எத்தனையோ ஏக்கத்தோடு விருப்பத்தோடு தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நம்முடைய ஏக்கம், நம்முடைய விருப்பம், அநேக காரியங்கள் நிறைவேறாததாகவே இருக்கிறது. அநேகர் சொல்லுகிற காரியம், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய முன்னேற்றங்கள் தடுக்கப்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான உள்ளத்தில் வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, மகளே, உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. தருவாரா? நிச்சயமாக. நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், என் உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார், என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். கண் தெரியாத ஒரு மனிதன், பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஆண்டவரை நோக்கி நீர் எனக்கு இரக்கம் காட்டும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கதறினான். பைபிள் சொல்கிறது, அந்த மனிதனை ஆண்டவர் கூப்பிட்டு நீ என்ன விரும்புகிறாய் என்று அவனை விசாரித்தார். அவன் விரும்பிய அவன் கண் பார்வையை ஆண்டவருக்கு கொடுத்தார். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். உங்களையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். உள்ளத்திலே ஏக்கத்தோடு ஜெபியுங்கள்.
ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்திலே நன்மைகள் பெருகட்டும், என்னுடைய உடல் வியாதிகள் வெளியேறட்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக அமையட்டும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை, ஆண்டவரே ஆண்டவரே என் உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என் உள்ளத்திலே நான் விரும்புகிற என் ஏக்கங்களை அறிந்தவரே, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக, என் பிள்ளைகள் வாழ்வுக்காக, என் உறவுகளின் வாழ்வுக்காக நான் உம்மிடத்திலே வைக்கிற ஜெபங்களை கனிவாய் கண்ணோக்கி அருளும். ஏசு ஆண்டவரே, இதோ உள்ளத்திலே ஆசைகளோடு விருப்பங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த அன்பு மக்களுக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஏசு ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் கண்ணீர், கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் இவர்களுக்கு விடுதலை அளித்தருளும். உம்முடைய பலத்தை அற்புத ஆசீர்வதிக்கிற கரம் இவர்களை தொடுவதாக, சுகப்படுத்துவதாக. இன்று உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது என்பது ஆண்டவரே வல்லமையாக இருக்கிறது. அந்த வல்லமை மீது இறங்கி வருவதாக. நன்மைகளாலும் கிருபைகளாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் இவர்களை மூடிக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 20:4 உனது மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருள்வாராக. நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கிறது. God bless you. மரியே வாழ்க.